ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஸ்டம் எக்ஸாம் பாக்ஸ். நம்ம விஸ்டம் எக்ஸாம் பாக்ஸ் யூடியூப் சேனலில் நிறைய சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு சீரிஸ் தான் பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். நம்ம பேசிக் ஆஃப் இங்கிலீஷ் சீரிஸில் ஆல்ரெடி நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் சீரிஸில் சென்டென்ஸ், ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், வெர்ப், ஸோ இந்த டாப்பிக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. வீடியோஸை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டான ஆப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தான். ஓகே, ஸோ இதை பற்றி டீப்பாக இன்னொரு வீடியோவில் லேட்டராக நம்ம போக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இன்றைக்கி ஆப்ஜெக்ட்ஸில் பேசிக்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, எங்கே யூஸ் பண்ணுவோம், எப்போ யூஸ் பண்ணுவோம், அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்ன? ஆப்ஜெக்ட் இஸ் அ நவுன் ஆர் ப்ரனவுன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, ஆப்ஜெக்ட் வந்து என்னவா தான் இருக்கணும், நவுன் இல்லைனா ப்ரனவுனாக தான் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 8ல் வெறும் 2 மட்டும்தான் ஆப்ஜெக்ட்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதா? ஸோ அது என்னென்ன நவுன் இல்லை ப்ரனவுனை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நவுன் அண்ட் ப்ரனவுன் எந்த இடத்துல வரும்போது அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லணும்னா that receives the actions done by the subject in a sentence. ஓகேவா? ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஓகேவா? சென்டென்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸில் நமக்கு தெரியும் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் ஒரு வேலையை செய்யுமா, ஒரு ஒர்க்கை செய்யுமா, ஒரு ஒர்க்கோ இல்லை ஆக்ஷனோ செய்யும். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வேர்ப்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்பை ரிசீவ் பண்ணதில்ல, அந்த வேர்பை ரிசீவ் பண்ணி ஒரு நவுன் இல்லை ப்ரனவுன் வருதுல்ல, ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்ல போகிறோம், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் சொல்கிறது புரியுதா? ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்கும், அந்த சப்ஜெக்ட் ஒரு ஒர்க்கையோ இல்லை ஆக்ஷனையும் செய்யும், அதை நம்ம வேர்ப் சொல்லுவோம். அந்த வேர்பை அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணி ஆட் ஆன் பண்ணக்கூடிய ஒரு நவுனோ இல்லை ப்ரனவுனையோ நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிள் வச்சு எப்படி பார்க்கலாம்னா, ஐ ஹேட் அ பீஸா. அதாவது இங்கே இந்த சென்டென்ஸில் ஐங்கிறது என்ன, சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது சப்ஜெக்ட். ஹேடுங்கிறது வேர்பு, அதாவது அவங்க சாப்பிட்டாங்க, அதாவது இன்னொரு ஃபார்ம். ஐ ஹேட் அ பீஸாங்கிறது வேர்பு. அது என்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுறாங்களே, அதாவது இந்த வேர்பை ரிசீவ் பண்ணதில்ல, என்னவா சாப்பிட்டாங்க, எதை. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு சென்டென்ஸில் அதை ஆட் ஆன் ஆகி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுல, அப்படிங்கும்போது அந்த இன்னொரு ஆப்ஜெக்ட், அதாவது அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒரு நவுனாக இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம், இதை நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷன் பண்ணுது, அதாவது என்னன்னா ஹேட், அதாவது வேர்ப், அதாவது சாப்பிட்றது. ஓகேவா? ஸோ ஹேடை அது சாப்பிடுறது, என்னவா சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸா சாப்பிடுதுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த பீஸாங்கிறது இங்கே என்னவா இருக்குது, நவுன் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதான் முக்கியம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன ஃபார்மில் வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தோம், அட்வர்பும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும், அதே மாதிரி அட்ஜெக்டிவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். இது நவுனுக்கு கொடுக்கும், இது வேர்புக்கு கொடுக்கும், வேர்ப் இல்லை அட்ஜெக்டிவ்க்கு கொடுக்கும். ஸோ இதுவுமே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகே, பட் ஆனால் இங்கே என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஒரு நவுனே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால இது என்ன சொல்கிறோம், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்க, we took a bus to the airport அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன ஆப்ஜெக்ட்னா, இந்த சென்டென்ஸில் பஸ் எப்படி, விங்கிறது என்ன, சப்ஜெக்ட். ஓகேவா? இது சப்ஜெக்ட். ஆக்சுவலாக இது ப்ரனவுன். ஓகேவா? ப்ரனவுன்னு ப்ரனவுன். டுக்குங்கிறது என்னது, வேர்பு, அதாவது அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அதாவது we took a bus, அதாவது பஸ்ஸில் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ கிளம்பி போகிறது வந்து வேர்பு. அவங்க எதை எடுத்துக்கிட்டாங்க, பஸ், எது மூலியமாக போகிறாங்க, அப்போ பஸ்ஸுங்கிறது என்ன, ஒரு நவுனு. அப்போது அந்த நவுன் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அவங்க ஏர்போர்ட்டுக்கு போனாங்க, அதை எது மூலியமாக போனாங்க, பஸ்ஸில் போனாங்களா, ட்ரெயினில் போனாங்களா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் நவுனை வச்சு கொடுக்குறதுனால இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? தென் இதில் இன்னொன்று ஆப்ஜெக்ட் தான், we took a bus அப்படின்னு சென்டென்ஸோட முடிச்சிருக்கலாம். பட் டு தி ஏர்போர்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? டு தி ஏர்போர்ட், இந்த ஏர்போர்ட்டும் ஆப்ஜெக்ட் தான். பட் இது எதோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதை வந்து லேட்டராக நான் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ லைட்டாக குழப்பம் மாதிரி இருக்கும், என்னடா அவன் சொல்கிறான் அப்படின்ட்டு. ஒரே சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் வரலாம். ஓகேவா? 2-3 ஆப்ஜெக்ட் கூட வரலாம். பட் அந்த ஆப்ஜெக்ட் எதோட ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், எஸ்டர்டே இந்தியா ஒன் த மேட்ச். இங்கே எஸ்டர்டேங்கிறது வந்து என்னன்னா அட்ஜெக்டிவ். ஏன்னா இது எஸ்டர்டேங்கிறது இந்த இந்தியாங்கிறது என்னது, நவுனு. ஓகேவா? ப்ளஸ் இது சப்ஜெக்டாகவும் வந்திருக்கு. இப்போது இந்த நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால இது அட்ஜெக்டிவ். இந்தியா ஓனுங்கிறது வேர்பு, ஜெயிச்சிருச்சு. த மேட்ச். ஓகேவா? எதை ஜெயிச்சது, இந்தியா ஜெயிச்சது. எதை ஜெயிச்சது, மேட்ச் ஜெயிச்சது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நவுனை வச்சு கொடுக்கறதுனால இதை மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட். ஓகேவா? புரியுதா? ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற வேர்பையோ இல்லை ஆக்ஷனோ ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? பட் ஆக்சுவலாக ஒரு நவுன் தான், கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு நவுன் இல்லையோ ப்ரனவுன். அந்த நவுன் இல்லை ப்ரனவுனை என்ன சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அந்த ஆப்ஜெக்ட் எதை டிஸ்கிரைப் பண்ணும், சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணும், ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை. புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போதுன்னா, ஆக்சுவலாக நம்ம வந்து
சப்ஜெக்டை யூஸ் பண்ணுறது எப்படி ஆப்ஜெக்டாக மாறுது அப்படிங்கிறத வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சனா யாரு? நம்ம தான். ஓகேவா? யார் ஒரு ஆக்ஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ நம்மளை பற்றி பேசுனா அது நம்ம. ஓகேவா? நம்ம. ஓகேவா? ஸோ இதில் 2 ஃபார்ம் இருக்குது. ஒன்று சிங்குலர் ஃபார்ம் இருக்குது, ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி நம்மளை மட்டுமே தனியாக பற்றி பேசினா அது சிங்குலர். நம்மளே எல்லாம் ஒரு 4-5 பேர் நம்மளை சேர்த்து நம்மளை வந்து, அதாவது இப்போ நான் இருக்கேன், நான் வந்து என்னை மட்டுமே பற்றி பேசினா அது சிங்குலர். அதே என்னோட இன்னொரு 2 பேர் இருக்காங்க, அந்த 2 பேரையும் சேர்த்து வித் அவங்களோட நான் என்னையும் இன்க்ளூட் பண்ணி பேசினா அது ப்ளூரல். புரியுதா? ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர் ப்ளூரல் தான். ஸோ இந்த சிங்குலரை நான் என்ன மட்டும் எப்படி சொல்வேன்? ஐன்னு சொல்வேன். அதே ஒரு 2-3 பேரோட சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்லும்போது நான் எப்படி சொல்லுவேன்? வின்னு சொல்வேன். இது சப்ஜெக்டாக வரும்போது. அதே ஆப்ஜெக்டாக மாறும்போது என்ன ஆகும்னா ஐங்கிறது மை ஆகும். நீங்க சிம்பிளா நான் வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஆப்ஜெக்ட்னா என்ன? ஏதோ ஒரு பொருள். ஓகேவா? அப்போ என்னோட பொருள் என்ன சொல்லுவேன்? இட்ஸ் மைன், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அப்போ மை திங்ஸ். அப்போ மை திங்ஸ். ஓகேவா? ஐ திங்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், மை திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை என்ன வச்சு சொல்லணும்னா மை திங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே ஆப்ஜெக்ட்டை நம்மளோடது அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவோம்? அஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீன்னு சொல்ல மாட்டோம், இட்ஸ் அஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோதான் சிம்பிளா. இப்படி நீங்க நான் வச்சுக்கலாம். வி எப்படி மாறும்? அஸ். அதாவது வி நம்மளோட ஒரு பொருளை நம்ம என்ன சொல்லுவோம்? அஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே? அதே மாதிரி என்னோட பொருள் நான் எப்படி சொல்லுவேன்? மை அப்படின்னு சொல்லுவேன். இது புரிஞ்சதா? ஆப்ஜெக்ட். அதே இது பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ்னா என்ன? நமக்கு மட்டுமே உரிமையான ஒரு விஷயத்தை மட்டும் பேசினா அதுதான் பொசசிவ். ஸோ அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவை நம்ம என்ன சொல்லுவோம்னா அதே தான், மைன் தான். மை வந்தால் மைன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதே ப்ரொனவுன் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது, பொசசிவ் ப்ரொனவுனாக இருக்கும்போது மைன். ஓகேவா? எனக்கு மட்டுமே சொந்தம். அதாவது இந்த இங்கே ப்ரொனவுனுக்கு அட்ஜெக்டிவ் என்ன வித்தியாசம்னா, அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்து அந்த பொருளுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. பட் ப்ரொனவுனுங்கிறது வந்து அந்த பொருளுக்கான சொந்தக்காரதே சொல்றது. ஓகேவா? புரியுதா? அட்ஜெக்டிவ்க்கும் ப்ரொனவுனுக்கான விஷயம். அட்ஜெக்டிவ் பொசசிவ் அட்ஜெக்டிவ் எங்கே யூஸ் பண்ணுன்னா அந்த பொருள் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது அது உரிமையான ஆளை சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகேவா? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அதே பொசசிவ் ப்ரொனவுனுங்கிறது வந்து அந்த பொருளோட அது வந்து இது இவனுக்கு மட்டுமே சொந்தம், இதற்கான பொருள் அப்படின்னு சொல்றது தான் வந்து பொசசிவ் ப்ரொனவுன். ஓகேவா? இப்போ இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னா வீன்னு சொல்லணும், அஸ் சொல்லணும். ஸோ அது பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆகும்போது அவர். ஓகேவா? அவர். அது ப்ரொனவுன் ஆகும்போது என்னன்னா அவர்ஸ், இண்டிவிஜுவல். ஓகேவா? ப்ரொனவுனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து யோசிக்கலாம், அது சிங்குலர்னாலே வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு சிங்குலர் பர்சனுக்கு மட்டுமே சொந்தமான பொருள் அப்படிங்கும்போது அப்போ அவர்ஸ் அப்படின்னா நமக்கு மட்டுமே அப்படின்னு சொல்றது. இப்போ செகண்ட் பர்சன் அப்படிங்கும்போது அது யாருன்னா நமக்கு முன்னாடி இருக்கிற பர்சன், அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலை பத்தி பேசுறது. ஓகே? அப்போ நீ, அதாவது முன்னாடி இருக்கிற பர்சன். அப்போ அவங்கள சிங்கிளா தான் பேசும்போது என்ன பேசுவோம்? நீ அப்படின்னு பேசுவோம். அதே அவங்களுக்கு ப்ளூரலா இருந்தா நீங்க அப்படின்னு பேசுவோம். ஆனா இங்கிலீஷ்ல ரெண்டுமே ஒன்று தான், யூ தான். ஓகேவா? அதே இது ஆப்ஜெக்டா இருந்தா என்ன சொல்லுவோம்னா அதே தான் சொல்ல போறோம். அவங்களோட பொருள்னா யூ. ஓகேவா? அவங்களோட பொருள்னா அதே தான். மேக்ஸிமம் யூக்கு வந்து எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. பட் அது பொசசிவா வரும்போது மட்டும்தான் யுவர் அப்படின்னு மாறும். ஓகே? அவங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு திங் அப்படிங்கும்போது அது யுவர் ஆகும். அதே பொசசிவ் ப்ரொனவுன் வரும்போது ஒரு எஸ் சேர்த்துக்கும். ஓகேவா? எஸ் வரும்போது யுவர்ஸ் இருக்கும். இப்போ தேர்ட் பர்சனா நம்மளும் இல்லாம நமக்கு முன்னாடி இல்லாம எங்கேயோ போற பர்சனை பத்தி இல்ல எங்கேயோ இருக்கிற ஒரு பர்சனை பத்தி பேசுறது தேர்ட் பர்சன். ஸோ அது ஒரு பர்சனை பத்தி பேசும்போதுலாம் என்ன மாதிரி மாறும், இல்லை நிறைய பேர் பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸை பற்றி பேசும்போது அது என்னவா மாறும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே 3 இருக்கு, ஹி, ஷி, இட். ஓகேவா? அப்போ அந்த ஹி, ஷி, இட் ஆப்ஜெக்டாக இருக்கும்போது என்னவா மாறும்னா ஹிம், ஷிங்கிறது ஹர், இட்டாகவே இருக்கும். பொசசிவ் ஆப்ஜெக்டிவ்ல ஹிஸ், ஹர், இட்ஸ். ஓகேவா? இட்ஸுக்கு வந்து ப்ரொனவுன் கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு பொருளை பற்றி பேசுது. இட்டுனாலே மேக்ஸிமம் வந்து ஒரு திங்கை பற்றி தான் பேசப்படுது. ஸோ இங்கே ப்ரொனவுன் வராது, ஏன்னா ப்ரொனவுன் இஸ் மேக்ஸிமம் வந்து அது வந்து ஒரு பர்சனை பற்றி பேசுனால. ஸோ இங்கே கிடையாது. பட் ஹர்ங்கிறது என்னவா மாறும்? ஹர்ஸுக்கு மாறும். ஹிஸ்ங்கிறது அப்படியே ஹிஸ்ன்னு தான் வரும். ஓகே? இப்போ ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும்போது சப்ஜெக்ட் என்ன? தே. அதே ஆப்ஜெக்ட் தெம் அப்படின்னு வரும். தென் பொசசிவ் ஆகும்போது தேஸ். ஓகே? ப்ரொனவுனும் தேஸ் தான். ஓகேவா? இதை மட்டும் நம்ம நல்லா நான் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இது தேவைப்படும். ஓகேவா? என்னென்ன ஃபார்மில் நம்ம கூப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தேவைப்படும். ஓகே? இப்போ ஆப்ஜெக்ட் 2 விதமாக வரும். ஓகேவா? நான் முன்னாடி சொன்னேன்ல நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து 2 விதமாக வரும். An object occurs after the verb, அதாவது verb-க்கு அப்புறம் வரும், or after the preposition. புரிஞ்சுதா? ஒரு ஆப்ஜெக்ட் எப்போ வரும்னா ஒன்று verb-க்கு நெக்ஸ்ட் வரும், இல்லைன்னா ப்ரிப்போசிஷனுக்கு நெக்ஸ்ட் வரும். புரியுதா? இதை தாண்டி வேற எங்கேயுமே ஒரு ஆப்ஜெக்ட் வராது. இது ஓகேவா? அதான் சொல்கிறோம், வேர்புக்கு அப்புறம் வரக்கூடியது ஆப்ஜெக்ட், இல்லைனா ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆப்ஜெக்ட். ஸோ ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆப்ஜெக்ட்னா அது எதோட ஆப்ஜெக்டாக இருக்கும்? இந்த ப்ரிப்போசிஷனுக்குரிய ஆப்ஜெக்டாக இருக்கும். அதே வேர்புக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் எதோட ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க? இந்த வேர்போட ஆப்ஜெக்டாக இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த வேர்பு மூலிமா ஒரு ஆப்ஜெக்ட் வரும்ல, இந்த ஆக்ஷன் வேர்டு இருக்குல்ல, இந்த ஆக்ஷன் வேர்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகே? அதே ப்ரிப்போசிஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட். இந்த வேர்புக்கு கொடுக்குற ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி வேர்ப்னு கண்டுபிடிக்கலாம்னா, அதாவது வேர்போட ஆப்ஜெக்ட் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, அந்த வேர்பை வாட் ஆர் ஹூம் அப்படிங்கிற ஒரு இது, ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷன் யாரால செய்யப்பட்டது அப்படின்னு மாதிரி வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கு அந்த சென்டென்ஸ் வந்து ஹூம்ங்கிற கொஸ்டினுக்கு ஃபிட் ஆச்சுன்னா அது ஆப்ஜெக்ட். இல்லைனா வாட்டுங்கிற கொஸ்டின்,
என்ன அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் நடக்குது, அது என்ன ஆக்ஷன்னால நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொன்னால் அது ஆப்ஜெக்ட். ஸோ இது எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ ஐ ஹேட் அ பீஸா. ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஐ ஹேட் அ பீஸானா நான் பீஸா சாப்பிட்டேன். ஓகேவா? இப்போ அவர் என்ன சாப்பிட்டார்? ஐ ஹேட் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கன்னா, ஓகேவா? இப்போ இது சப்ஜெக்ட், இது வேர்பு. இந்த வேர்புக்கு அப்புறம் வரனால இது எதோட ஆப்ஜெக்ட்? வேர்போட ஆப்ஜெக்ட். ஓகேவா? வேர்போட ஆப்ஜெக்ட். பட் இந்த வேர்போட ஆப்ஜெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வேர்புக்கு ரெண்டு இது இருக்கா, வாட், ஹூம். ஓகேவா? வாட் ஆர் ஹூம் அதுக்குள்ள ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் அ பீஸா, அவர் என்ன சாப்பிட்டாரு? ஓகேவா? அப்போ என்ன அப்படிங்கிறதுக்குள்ள ஃபிட் ஆகுதுனால இது வேர்போட ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஐ ஆம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட் அட் த பார்க். ஓகேவா? அப்போ அவர் மீட் பண்ண போறாரு அவர் ஃப்ரெண்டை எங்க? பார்க்கில் போய் பார்க்க போறாரு. ஸோ எங்க அப்படிங்கிறது கொஸ்டின் வந்திருக்கு. எங்கிறது வேர், இந்த ரெண்டுக்குள்ள ஃபிட் ஆகாது. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஆப்ஜெக்ட்? அட். ஓகேவா? ஸோ இந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் வந்திருக்கனால இது எதோட ஆப்ஜெக்ட்? ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட். ஸோ இது ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட். அதுக்கடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்க, கேத்தி மேட் அ கேக் ஃபார் மீ. ஓகேவா? ஸோ இங்கேயுமே ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்தி இது சப்ஜெக்ட், மேடுங்கிறது வேர்பு. என்ன பண்றாங்க? கேக் பண்றாங்க. அப்போ கேத்தி என்ன பண்றாங்க அப்படிங்கிற கொஸ்டினுக்குள்ள ஃபிட் ஆகுது. அப்போ வாட்டுங்கிற கொஸ்டினுக்குள்ள ஃபிட் ஆயிடுச்சு. அப்போ கேத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டாலே கேத்தி கேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னங்கிறதுக்குள்ள வாட்டுங்கிறதுக்குள்ள ஃபிட் ஆனனால இதுவும் ஆப்ஜெக்ட் தான். பட் இது எதோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வேர்போட ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ஃபார் மீ யாருக்காக பண்றாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க ஃபார்னு வந்தனால இது ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஓகேவா? அதுவும் நவுனா வந்து கொடுக்குது. அப்படிங்கும்போது அதுவும் ப்ரொனவுனா வந்து கொடுக்குது. அப்படிங்கும்போது இதுவும் ஆப்ஜெக்ட் தான். பட் எதோட ஆப்ஜெக்ட்? ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட். புரியுதா? தென் நீங்கள் முக்கியமாக நான் வச்சுக்க வேண்டியது, ஆப்ஜெக்ட் வந்து வெறும் நவுன் இல்லை ப்ரொனவுன் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஃபார்ம்லையுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி ஆப்ஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், சுரேஷ் கிக்ட் த பால். ஓகேவா? சுரேஷ்ங்கிறது சப்ஜெக்ட், கிக்டுங்கிறது வேர்பு. என்ன ஃபார்மில் இருக்குது? V2 ஃபார்மில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மில் இருக்குது. எதை கிக் பண்ணுறான்? பாலை கிக் பண்ணுறான். ஸோ வாட் ஹி கிக்ஸ், வாட்டுங்கிற கொஸ்டினுக்குள்ள ஃபிட் ஆகுது. த பால் ஹி கிக்ஸ். ஸோ இது ஆப்ஜெக்ட். எதோட ஆப்ஜெக்ட்? வேர்போட ஆப்ஜெக்ட். புரியுதா? தென் ஷி கில்டு ஹிம். ஷிங்கிறது சப்ஜெக்ட், கில்டு அப்படிங்கிறது V2. ஹிம் யாரை கொலை பண்ணுறாங்க? ஓகேவா? ஹிம் இது வந்து ப்ரொனவுன் ஃபார்மில் இருக்குது. ஸோ ப்ரொனவுன், அப்போ இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? whom he kills. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இது எதுக்குள்ள ஃபிட் ஆகுது? யாரை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா whom he kills. அப்போ ஹூம்ங்கிறது எதுக்குள்ள ஃபிட் ஆகுது? வேர்ப். அப்போ இது ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட்? வேர்போட ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதுக்கடுத்து நிலா ஏட் மேங்கோஸ். நிலாங்கிறது சப்ஜெக்ட், ஏட்டுங்கிறது என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்றாங்க. அதுவும் V2 ஃபார்ம். என்ன சாப்பிட்றாங்க? மேங்கோஸ் சாப்பிட்றாங்க. அப்போ என்னங்கிறதுக்குள்ள ஃபிட் ஆகுதுனால இதுவும் வேர்போட ஆப்ஜெக்ட். ஓகேவா? தென் ஷி கேம் ஆன் டைம். ஷி கேம் ஆன், இதான் முக்கியம். ஸோ ஆனுக்கு அப்புறம் வர்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? வந்துட்டாங்க, ஷி கேம், ஆனால் ஆன் டைம் அதுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது இது ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட். ஐ ஆம் கோயிங் டு லண்டன். ஓகே, கோயிங் வந்துருச்சு, இது சப்ஜெக்ட், இது வேர்ப். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனு. அப்போது இதுவும் ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட் தான். ராகுல் ஸ்பீக்ஸ் லவுட்லி. ராகுல்ங்கிறது சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸுங்கிறது V5 ஃபார்மில் இருக்குது, ப்ரெசன்ட் டென்ஸ் சிங்குலர். எப்படி பேசாது? லவுட்லி. அப்போது இது ஆப்ஜெக்டா அப்படின்னு பார்த்தா இது ஆப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா இது அட்வர்பு. நல்லா பார்க்கணும், இதுதான் ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது இது அட்வர்பு. அப்போ இது ஆப்ஜெக்டா? அட்வர்பு ஆப்ஜெக்ட்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்போது இங்கே SB. ஓகேவா? ஐ சப்ஜெக்ட், ஓகே, சா வேர்பு. A sick man அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ a sick man அப்படிங்கிறது என்ன? மேனுங்கிறது கொடுத்துட்டாங்க, சிக் மேனு கொடுத்துருக்காங்களே, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆப்ஜெக்டா? இல்லை. இது ஒரு மேனுங்கிறது என்னது? நவுன். அப்போது இந்த நவுன் எப்படி, இந்த நவுன் இந்த ஆளை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அதாவது ஹெல்த்தியாக இருக்காதா, சிக்காக இருக்காதா அப்படின்னு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ அப்போது நவுனை பற்றி ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா என்ன? அது அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த மேனுங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஏன்னா நவுனாக வந்திருக்கு. ஓகேவா? இந்த வேர்புக்கு அப்புறம் வரக்கூடிய அட்ஜெக்டிவ்க்கு ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. ஹீ ரேன் அவே ஃப்ரம் த மீட்டிங். ஹீங்கிறது சப்ஜெக்ட், ரேனுங்கிறது வேர்பு. அந்த ரேன் எப்படி? அவே ஃப்ரம் த மீட்டிங். அப்போது அவேங்கிறது என்ன? மீட்டிங்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இது அட்ஜெக்டிவ். ஃப்ரம் இது ப்ரிப்போசிஷன், இது மீட்டிங், இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? எங்கேருந்து போனாங்க? ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. புரியுதா? அவ்வளோதானே?
ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது உங்களுக்கு புரியல ஏதாவது இல்லைன்னா நீங்கள் டெலகிராம் சேனல்லையும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த 5 டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நமக்கு தேவையான நிறைய நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே இந்த சப்ஜெக்ட்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வரும். சப்ஜெக்ட் பட் சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறதே நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. சப்ஜெக்ட்னா என்ன, எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணல. சப்ஜெக்ட்னா என்ன தான் வரணும் அப்படிங்கிறது. இப்போ ஆப்ஜெக்ட்னா நவுன் ப்ரொனவுன் தான் வரணும். அப்போ சப்ஜெக்ட்னா என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். So first subject na enna? A subject is any noun or pronoun or noun phrase that does the action in the sentence. ஒரு சென்டென்ஸ்ல ஆக்சுவலா சப்ஜெக்ட்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல இருக்க ஹீரோன்னு சொல்லலாங்க. ஓகேவா? இவர் தான் ஒரு சென்டென்ஸ்ல இருக்க ஹீரோயின் சென்டென்ஸ். ஓகேவா? இவர் தான் எல்லா ஆக்ஷனும் பண்ணுவார். ஸோ இவர் தான் ஆக்ஷன் பண்ண போறாரு. அந்த ஆக்ஷனை தான் நம்ம வந்து வேர்ப்னு சொல்றோம். ஓகேவா? இவருக்கு யூஸ் பண்ற சப்ஜெக்ட் தான் கொண்டு போய் நம்ம ப்ரொனவுன் சொல்றோம். புரியுதா? இவரை நமக்கு ஏதாவது இவருக்கு பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னா தான் அதை அட்ஜெக்டிவ்னு சொல்றோம். ஓகேவா? இவர் செஞ்ச ஆக்ஷனை பத்தி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறதுனால அதை தான் நம்ம வந்து அட்வர்ப்னு சொல்றோம். ஸோ இவர் தான் இங்க மெயினே. ஓகேவா? இவரை வச்சு தான் நம்ம சுற்றி எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் இங்கே என்ன சொல்றாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுங்கிறது நவுனா இருக்கலாம் ப்ரொனவுனா இருக்கலாம். அவர் தான் ஏதாவது அந்த சென்டென்ஸ்ல ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா it is most often found in the beginning of the sentence. அதாவது இவர் தான் ஆக்சுவலாக இந்த சென்டென்ஸ் என்ன சொல்றாங்கன்னா சப்ஜெக்ட்ங்கிறது சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா? பின்னாடியும் சப்ஜெக்டை மென்ஷன் பண்ணால் அது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ப்ரொனவுன் ஃபார்மில் தான் இருக்கும். ஓகேவா? அதை வந்து சப்ஜெக்ட் சொல்ல மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மில் போயிடும். ஸோ ஒரு சென்டென்ஸில் இருக்க ஸ்டார்டிங்காக ஒரு நவுனோ ப்ரொனவுனோ வந்து அவர் ஹீரோவாக டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இன்ட்ரோ கொடுக்குறாங்கன்னா அதுதான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸே எடுத்து பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் அ பீஸா. ஸோ இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட்? ஹைங்கிறது தான் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இது வந்து நவுனா வந்திருக்கா, அப்போது இது வந்து ப்ரொனவுனா வந்திருக்கா, அப்போ இந்த ப்ரொனவுன் தான் வந்து என்னன்னா சப்ஜெக்ட். இவர் ஒரு ஆக்ஷன் பண்ணுறாரு என்னன்னா ஹேட். அப்போ அந்த ஆக்ஷனை நம்ம வெர்ப்னு சொல்கிறோம். அதாவது என்ன ஹேட் பண்ணுறது? பீஸா. இதாவது நான் ஆக்சுவலாக முன்னாடியே பார்த்த மாதிரி இதை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், வெர்போட ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, we took a bus to the airport. இந்த சென்டென்ஸோட ஹீரோ யார் ஏர்போர்ட்டுக்கு பஸ்ஸில் போனா அவங்க. ஸோ வி நம்மெல்லாம் அப்படிங்கும்போது அப்போ இவங்க தான் இந்த சென்டென்ஸோட சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸோட ஹீரோஸ். ஓகேவா? ஸோ அவங்க எடுத்துகிட்டு போகிறத நம்ம வேர்ப்னு சொல்கிறோம். அந்த பண்ணுற ஆக்ஷனை வேர்ப்னு சொல்கிறோம். அவங்க எதை எடுத்துகிட்டு போனாங்க? பஸ்ன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த வேர்பை வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அது நவுன் ஆகிறதுனால அது ஆப்ஜெக்ட் முன்னாடியே பார்த்த மாதிரி. புரியுதா? ஸோ இந்த சென்டென்ஸில் இதான் சப்ஜெக்ட். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, இந்தியா won the match. இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றோம்ல, எந்த ஹீரோ ஜெயிச்சாங்க, எந்த ஹீரோட படம் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸோட ஹீரோ யாரு? இந்தியா தான் ஜெயிச்சிருக்காங்க மேட்ச். அப்போ இவர் தான் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் நமக்கு அதே மாதிரி குத்துமதிப்பான சப்ஜெக்ட் சொல்ல முடியாது. நவுன் ஃபார்ம்ல இருக்கா ப்ரொனவுன் ஃபார்ம்ல இருக்கான்னு பார்த்தா இது நவுன் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ கரெக்ட், எஸ், சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு கண்டிஷன். இது நவுன் ஃபார்ம்ல இருக்கால சப்ஜெக்ட். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, இது விங்கிறது ப்ரொனவுன் ஃபார்ம்ல இருக்கு. அப்போ சப்ஜெக்ட் நவுனா ப்ரொனவுன் ஃபார்ம்ல தான் இருக்கணும். அப்போ ப்ரொனவுன் ஃபார்ம்ல இருக்கு, அப்போ இதான் சப்ஜெக்ட். ஓகேவா? சப்ஜெக்ட் என்னன்னு புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த சென்டென்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒரு எல்லாத்தையுமே கற்றுக்கலாம். ஓகே, இந்த சென்டென்ஸில் ஏன்னா நமக்கு எல்லாமே இத்தனை நாள் நம்ம படித்த எல்லாமே இந்த சென்டென்ஸில் வந்துடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி ஷால் கோ டு த பார்ட்டி அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போது விங்கிறது என்ன? ஒரு ப்ரொனவுன். ஓகேவா? விங்கிறது ப்ரொனவுன். தென் இது என்ன ஃபார்மில் இருக்குது? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? ஷால் கோங்கிறது வேர்பு. ஓகேவா? வேர்பு அதில் இது ஹெல்பிங் வேர்பு. ஷால்ங்கிறது ஒரு பி ஃபார்ம். அதுக்கப்புறம் இது மெயின் வேர்பு. ஸோ இதை வேர்புன்னு நம்ம சொல்லுவோம் மொத்தமாக. டூ. ஸோ இந்த இது என்னது? இந்த சென்டென்ஸையும் இந்த வேர்பையும் இந்த வேர்ட்ஸ் ரெண்டு வேர்ட்ஸையும் லிங்க் பண்ணுறதுக்கான வேர்டை நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். த பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வி ஷால் கோ, நம்ம போகலாம். எங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இது நவுனில் வந்துருக்கு. அப்போது ஒரு நவுனில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அது என்னது? ஆப்ஜெக்ட். ஸோ இது என்ன ஆப்ஜெக்ட்? ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸோட ஹீரோஸ் யாரு? வி. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து தான் போகிறாங்க. யார் போகிறா? ஷால் கோ டு த பார்ட்டி. யார் போகிறா? நம்ம எல்லாம். அப்போது நம்ம எல்லாம் சேர்ந்து போகிறதுனால நம்மளை பற்றி தான் இந்த சென்டென்ஸ் டிஸ்கஸ் பண்ணுது. அப்படிங்கிறனால நம்ம தான் சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் என்ன ஃபார்மில் இருக்கணும்? நவுன் இல்லை ப்ரொனவுன். அப்போது இது ப்ரொனவுன் ஃபார்மில் இருக்கா? அப்போ அந்த ப்ரொனவுன் தான் சப்ஜெக்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இந்த ஒரு சென்டென்ஸ்லேயே நம்ம படித்த எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. A cool guy is looking here. ஓகே, ஒரு கூல் கை வந்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஸோ
இப்போ இந்த இதில் இவ்வளோ பெரிய இது இருக்குது. ஸோ இங்கே இஸ் லுக்கிங்கிறது தான் நமக்கு தெரியும் வேர்பு. அதாவது இஸ்ங்கிறது என்னது ஹெல்பிங் வேர்பு, இங்கே லுக்கிங்கிறது மெயின் வேர்பு. ஸோ ரெண்டும் சேர்த்த மாதிரி வேர்புன்னு சொல்லி போகிறோம். தென் ஹியருங்கிறது ஒரு என்னது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், வேர்புக்கான எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன். அப்போது ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இது என்னது, இது அட்வர்பு. ஓகேவா? ஸோ யார் இங்கே பார்க்குறா ஏ கூல் கை அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த கூல் கை தான் வந்து ஏங்கிறது ஆர்டிக்கல் வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கூல் கை தான் நம்ம வந்து சேர்த்த மாதிரி தான் சப்ஜெக்ட் வருமா அப்படின்னு கேட்டால் நோ. சப்ஜெக்ட்டுங்கிறது எப்பயுமே சிங்கிள் வேர்டு தான். ஓகேவா? கான்ட் பி அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், கான்ட் பி அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். அப்போது இந்த கூல் கைங்கிறது என்னன்னா இந்த கை எப்படிப்பட்டவனுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக கொடுக்கறதுனால இது அட்ஜெக்டிவ், இது நவுனு, இந்த நவுனு தான் சப்ஜெக்ட். புரியுதா? தென் இன்னொன்று நான் வச்சுக்கோங்க, ஆர்டிக்கல் ப்ளஸ் நவுன் ஆர் ப்ரனவுன் கேன் பி சப்ஜெக்ட். அதே மாதிரி இட்ஸ் கேன் பி ஆப்ஜெக்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த த பார்ட்டி ஆர்டிக்கல் வந்ததுக்கு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி கூல் கைங்கிற மாதிரி. புரியுதா? இப்போ அடுத்து டெட் மேன் டெல் நோ டேல்ஸ். இங்கே டெல்லுங்கிறது தான் வேர்பு. ஓகேவா? நோங்கிறது என்னன்னா ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன். டேல்ஸ் இது எதோட ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன், இந்த டேல்ஸுங்கிறது ஒரு நவுனு. ஸோ அப்போ அந்த நவுன் என்னவா இருக்கும், ஆப்ஜெக்டாக மாறிடும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஆட் ஆன் இன்ஃபர்மேஷனால இது அட்ஜெக்டிவ். இப்போ இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குது, டெட் மென் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் 2ல் எது சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட்டுங்கிறது அந்த பர்சனோட ஹெல்த்தை பற்றி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸோட இதை பற்றி ஸ்டேட்டை பற்றி கொடுக்கறதுனால இது அட்ஜெக்டிவ், இதுதான் சப்ஜெக்ட். புரியுதா? அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ், த சில்ட்ரன் இன் த ஃபர்ஸ்ட் ரோ ரிசீவ் த ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரிசீவ் தான் வேர்ப். பட் இதில் எதுலாம் சப்ஜெக்ட் எதுலாம் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யாரோட ஹீரோ, யார் வந்து இந்த சென்டென்ஸோட ஹீரோ, சில்ட்ரன்ஸ் தான். ஓகேவா? சில்ட்ரன் தான். ஸோ அப்போ இங்கே த சில்ட்ரன் தான் சப்ஜெக்ட். இன்னுங்கிறது ப்ரிப்போசிஷன், இந்த ப்ரிப்போசிஷனோட ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். ரிசீவ்டு த ஸ்பீச் இதுவும் ஆப்ஜெக்ட். ஸோ இது வேர்போட ஆப்ஜெக்ட். புரியுதா? அவ்வளோதான் சப்ஜெக்ட். ஸோ இப்போ இன்னைக்கு அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ ஆனால் உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸையும் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இன் அமெரிக்கா மை பிரதர் வித் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் ப்ரெசன்ட் அட் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எது வேர்பு, வாஸ் ப்ரெசன்ட், அதான் வேர்பு. ஓகேவா? ஸோ இந்த இன் அமெரிக்கா அண்ணனும் அவங்க ஒய்ஃபும் அங்கே ஃபங்க்ஷனுக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது இங்கே இந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இதில் ஹீரோ, யார் இதில் ஹீரோ, என் அண்ணன் தான். ஓகேவா? இன் அமெரிக்கா அப்படிங்கிறது என்னன்னா இது ப்ரிப்போசிஷன், இது என்ன ஆப்ஜெக்ட். ஓகேவா? மைங்கிறது என்ன ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பொசசிவ் அட்ஜெக்டிவ். என்னோட இதை பற்றி பேசுது, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை என்னோட திங்ஸை பற்றி பேசுது. அப்போது இங்கே மை பிரதர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அந்த பிரதர் தான் சப்ஜெக்ட், ஏன்னா அவர் நவுனு. வித் அப்படிங்கிறதும் ப்ரிப்போசிஷன். ஹிஸ் அப்படிங்கிறது என்னது, பொசசிவ் ப்ரொனவுன், ஒய்ஃப், ஹிஸ் ஒய்ஃப். ஓகேவா? verb. அட்டுங்கிறது என்ன, ப்ரிப்போசிஷன். தி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ அது நவுன். புரிஞ்சுதா? இந்த சென்டென்ஸில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் வாங்களேன். த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த கிளாஸ் ரூம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஹால் வேர் வெரி நாய்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக தெரியும் இந்த சென்டென்ஸோட ஹீரோஸே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி தான் பேசும் அப்படிங்கிறனால இது நவுனில் இருக்கிறனால இது சப்ஜெக்ட். ஃப்ரம் அப்படிங்கிறது என்னது, ப்ரிப்போசிஷன். அப்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்டு என்னவா இருக்குது, அந்த கிளாஸ் ரூமோட இன்ஃபர்மேஷன், எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து அப்படின்னு சொல்கிறனால இது ஆப்ஜெக்ட். அட் ப்ரிப்போசிஷன். தி எண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட். ஆஃப் அகெயின் ப்ரிப்போசிஷன். தி ஹால் ஸோ இட்ஸ் ஆப்ஜெக்ட். வேர் ஸோ இதான் வேர்ப். இங்கே வந்து ஹெல்பிங் வேர்ப் தான் மெயின் வேர்பாகவே வந்திருக்கு. ஸோ இதை வேர்புன்னு சொல்லிக்கலாம். வெரி நாய்ஸி. ஸோ இந்த வெரி நாய்ஸிங்கிறது அட்ஜெக்டிவா அட்வர்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸிங்கிறது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஓகேவா? அப்போது இந்த அட்ஜெக்டிவோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்லுது அப்படிங்கிறதுனால இது என்னது, அட்வர்ப். புரிஞ்சுதா? ஏன் இது அட்வர்ப்னு சொல்கிறோம், நாய்ஸிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். அந்த ஹால் எப்படி இருந்ததுன்றத எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லுது. அதாவது இந்த நவுனோட
அதாவது இந்த நவுனோட ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இந்த ஹால் நாய்ஸியாக இருக்குது, அது நவுனில் வந்துருக்கு, அப்போ அது அட்ஜெக்டிவ். இந்த நவுனோட ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஸோ அது அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ்க்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், வெரி நாய்ஸி, அப்போ அது அட்வர்ப். புரிஞ்சுதா? இப்போது இதுதான் எக்ஸப்ஷனல் கேஸ். ரெண்டு எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, bring a glass of milk அப்படின்னு சொல்லுவோம். bringங்கிறது என்னது? verb. a glassங்கிறது இந்த வேர்போட ஒரு நவுன். அப்போ இது ஆப்ஜெக்ட். ஆஃப்ங்கிறது ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் ஒரு நவுன் சொல்கிறாங்க, ஸோ இது ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துருப்போம், ஒரு சென்டென்ஸ் அப்படின்னாலே அதில் என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். ஆக்சுவலாக சென்டென்ஸ்ல என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் இந்த சென்டென்ஸ் சப்ஜெக்டே இல்லை. ஏன் அப்போ இந்த சென்டென்ஸ் தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பெல்லாம் கிடையாது. ஓகேவா? இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். என்ன எக்ஸப்ஷனல் கேஸ்னா, நம்மளோட இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இருக்கா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால அதில் ஆர்டர் பண்ணுவாங்களா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் என்ன? ஆர்டர் இல்லை அட்வைஸ் அப்படின்னு பண்ணும்போது அது யாருக்கு பண்ணுவாங்க? ஆப்போசிட்டில் இருக்க செகண்ட் பர்சனுக்கு பண்ண போகிறோம். அப்போது செகண்ட் பர்சனுக்கு பண்ணுறனால இங்கே என்னன்னா, நம்ம ஆல்ரெடி ஒன்று அசியூம் பண்ணிக்கணும், அது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பர்சனை தான். ஸோ அவங்க தான் அங்கே சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த அட்வைஸ் யாருக்கு கொடுக்க போகிறாங்க? நமக்கு முன்னாடி இருக்க செகண்ட் பர்சன் கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? bring a glass of milk அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட். அது யாருக்கு சொல்ல போகிறோம்? நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செகண்ட் பர்சன் கிட்ட சொல்ல போகிறோம். அப்போ செகண்ட் பர்சன்னாலே யார் இந்த இடத்துல அசியூம் பண்ணுறது? யூ. ஓகேவா? அப்போது இது அசம்ஷன் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதனாலே என்னதுன்னா, ஓகேவா, இது என்னது, நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறோம் இல்லை ஆர்டர் பண்ணாலே அது செகண்ட் பர்சன் தான். அப்போ அந்த யூங்கிறது ஒரு இடத்துல அந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ அது சைலண்டாக வந்ததுனால இது சப்ஜெக்ட். இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து சைலண்ட் ஃபார்மில் இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ இதான் எக்ஸப்ஷன் கேஸ். அதாவது என்னன்னா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்தாலே சப்ஜெக்ட் சைலண்ட் ஃபார்மில் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா, இது வந்து நம்ம வந்து செகண்ட் பர்சன் கிட்ட சொல்றனால, அதனால நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? சப்ஜெக்ட் வில் பி தி செகண்ட் பர்சன், தட் இஸ் யூ. ஓகேவா? அப்போ ஷட் த டோர் அப்படிங்கும்போது இங்கேயும் ஷட்டுங்கிறது வந்து வேர்பு, தட் டோருங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ இங்கேயும் சப்ஜெக்ட் இல்லை. அப்போ இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது யாரு? யூ. ஓகே, நமக்கு முன்னாடி இருக்க செகண்ட் பர்சன், அவங்க தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கேயும் சைலண்டாக வந்ததுனால இதுதான் சப்ஜெக்ட். புரிஞ்சுதா? இந்த சென்டென்ஸில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வராது. ஸோ அதுக்கு ஏன் வராது அப்படின்னா, சப்ஜெக்ட் வரும், அது வந்து சைலண்ட் ஃபார்மில் இருக்கும். ஏன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க செகண்ட் பர்சன் கிட்டே சொல்கிறது. அப்படிங்கும்போது அங்கே செகண்ட் பர்சனை வந்து இன்டெரக்டாக நம்ம வந்து மறைமுகமாக உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறதுனால அந்த சென்டென்ஸ்க்குள்ளே அந்த இடத்துல சப்ஜெக்ட் வெளிப்படையாக வராது, ஆனால் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு சென்டென்ஸுமே சப்ஜெக்ட் வேர்ப் இல்லாமல் வராது. அப்படி வந்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் கேஸில் சைலண்ட்டாக உள்ளே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இப்போ நான் நடத்தின ஆப்ஜெக்ட்லையோ இல்லை சப்ஜெக்ட்லையோ ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆடியோஸ்லையோ இல்லை வீடியோஸ்லையோ இல்லை பேக்ரவுண்ட் நாய்ஸ்லையோ ஏதோ பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு சஜஷன் ஏதாவது சொல்லணும், இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா டெலகிராமில் மெசேஜ் பண்ணலாம். இன்ஸ்டாவில் நாங்கள் எப்பயுமே ஆக்டிவாக இருப்போம். ஸோ இந்த செஷன் எப்படி போச்சுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ இஃப் எனி இஷ்யூஸ் ப்ளீஸ் type and message me in comment. So patiently listen பண்ணுறது. Thank you so much.